இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளிலும் இப்போது மிகுந்த கவனம் பெற்றிருப்பது கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிதான். ஏனென்றால் அங்கே தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை போட்டியிடுகிறார். ஏற்கனவே தெரியும், அங்கே பிரச்சாரம் அதிமுக தரப்பிலும் சரி, திமுக தரப்பிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி அவங்க தரப்பிலும் சரி, 3 தரப்பிலும் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. இதிலே அரசியல் ரீதியாக கவனம் பெற்றிருந்த அண்ணாமலையுடைய தொகுதி நேற்று இரவு முதல், அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு நடந்த சம்பவத்தால் ஒரு டென்ஷன் ரீதியான, அதாவது பதற்றத்துக்குரிய ஒரு தொகுதியாக மாறிக்கிட்டு இருக்கோ என்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. அந்த சம்பவம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நேற்று ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆவாரம்பாளையம் ஏரியாவில் இரவு 10:40 மணிக்கு, அதாவது தேர்தல் ஆணையம் வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரத்தை 10 மணியோடு முடித்து கொள்ள வேண்டும் என்று விதிமுறைகள் பிறப்பித்திருக்கிற நிலையில் நேற்று இரவு 10:40 மணிக்கு அண்ணாமலை ஆவாரம்பாளையம் பகுதியிலே பிரச்சாரம் செய்தார் என்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியைச் சேர்ந்த திமுகவினர், சிபிஎம் கட்சியினர், மதிமுகவினர் இவர்களெல்லாம் அங்கே ஒரு பிரச்சனையை எழுப்புகிறார்கள். அந்த இடத்துல, அந்த ஸ்பாட்டில் இந்த பிரச்சனையை மையமாக வைத்து பிஜேபிக்காரர்களுக்கும் திமுக கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பாகவும் ஆகிறது. இதையடுத்து திமுக கூட்டணி கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களால் தாக்கப்பட்டார்கள் என்று அவர்கள் இன்று ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திலையும் போலீஸ்லையும் திமுக கூட்டணி கட்சியினர் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை, ஏப்ரல் 12ஆம் தேதி காலை செய்தியாளரை சந்தித்த கோயம்புத்தூர் திமுக மக்களவை தொகுதி வேட்பாளரான கணபதி ராஜ்குமார், அண்ணாமலைக்கு தோல்வி பயம் வந்துருச்சு, அதனால வெளி மாநிலங்களிலிருந்து ஆட்களை இங்கே இறக்கி வந்து ரவுடித்தனம் செய்கிறார். அவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் த்ரெட்டன் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இதனால் கோயம்புத்தூரில் என்ன நடக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை, அதாவது இதுவரை ஒரு அமைதியை விரும்பும் நகரமாகத்தான் கோவை இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை அவருடைய இந்த திட்டத்தால் இங்கே கலவரம் எதுவும் ஏற்படுமோ என்ற அச்சமும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது என்று திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இன்று தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அளித்த அந்த புகாரின் பேரிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேட்பாளரான அண்ணாமலை மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று மாலை இதற்கு அண்ணாமலை ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, இரவு 10 மணி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே இந்தந்த வேட்பாளருக்கு இந்தந்த இடம் அப்படின்னு அவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் இந்தந்த பாயிண்ட்ல நீங்க பிரச்சாரம் பண்ணலாம் என்று அனுமதி கொடுத்திருப்பார்கள். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அந்த பாயிண்ட் வர்றதுக்குள்ள 10 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவங்க வந்து தங்களுக்காக காத்திருக்கும் மக்களை சந்திக்காமல் போய்விடுவதா? அதனால நான் அவங்கள பார்த்துட்டு போனேன், நான் பிரச்சாரம் பண்ணலை, அப்படி நான் 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண வீடியோ இருந்தால் எடுத்து கொடுங்க என்று கேட்டதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில் அண்ணாமலை போட்டியிடுகிற இந்த கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி மீது டெல்லியின் கவனமும் கூர்மையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடியின் கவனம் இந்த தொகுதி மீது மிக அதிகமாக இருக்கிறது என்கிறார்கள் RSS மற்றும் அதிகாரிகள் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அண்ணாமலையுடைய அந்த யாத்திரையுடைய நிறைவு விழாவுக்கு பல்லடத்துக்கு வந்திருந்தார் பிரதமர் மோடி. அதற்கு பிறகு மீண்டும் 1 மாத இடைவெளியில் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்காக ரோட் ஷோக்கு வந்திருந்தார். அதற்கு பிறகு அடுத்த 1 மாத இடைவெளியில் கோவைக்கு அருகிலே இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில், அது நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அண்ணாமலை, எல்முருகன் 2 பேரையும் வைத்துக் கொண்டுதான் அந்த பிரச்சாரத்தை நடத்தினார். இப்படி மோடியின் கையிலே இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்ல, அதாவது இந்தந்த வேட்பாளர்கள் மிக நிச்சயமாக ஜெயித்தே ஆக வேண்டும் என்கிற மோடி கையில் இருக்கும் அந்த லிஸ்ட்ல அண்ணாமலையோட பெயரும் இருக்கிறது. அதனால தான் மோடி கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து
தொடர்ந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய தொகுதிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார், அவருக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வெளிப்படையான விஷயங்கள். தேர்தல்னு வந்தால் ஒவ்வொரு மாநில தலைவரும் அவங்களோட தேசிய கட்சிக்கு அவங்க மாநில தலைவர் வெற்றி பெறுவது அவங்களுடைய இமேஜ் இஷ்யூ, அது கௌரவ பிரச்சனை. அதுக்காக அவர்கள் சில பரப்புரைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், முன்னுரிமை கொடுப்பார்கள். இதெல்லாம் தேர்தல் களத்தில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அண்ணாமலை விஷயத்தில் மோடி இந்த வெளிப்படையான அம்சங்களில் மட்டுமல்ல, அதையும் தாண்டி மிக மிக அதிகமான அக்கறை காட்டுகிறார் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா அக்கறை காட்டிட முடியும். அவர் வர்றாரு, அண்ணாமலை ஜெயிக்கணும்னு விரும்புகிறாரு, அதில் எந்த தப்பு இல்லை, அதுக்காக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இது தேர்தல் நடைமுறையில் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தானே என்று கேட்கலாம். ஓகே, ரைட்டு. ஆனால் அதையும் தாண்டி அண்ணாமலைக்காக மோடி செய்திருக்கும் சில ஏற்பாடுகள் தான் இன்று கோயம்புத்தூர் தொகுதியின் அதிகாரிகள் மத்தியில் மிக பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அப்படி என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காரு மோடி அண்ணாமலைக்காக என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கான பதில் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் வழக்கப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஜெனரல் அப்சர்வர் நியமிப்பாங்க, அதாவது தேர்தல் பார்வையாளர்களை நியமிப்பார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளுக்கும் தேர்தல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே நியமித்திருக்கிறது, தலைமை தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கு நியமிக்கப்பட்ட தேர்தல் பார்வையாளர் ஜெனரல் அப்சர்வர் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைத்ததென்றால், மோடி அண்ணாமலையின் வெற்றி மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார் என்பதற்கும் சேர்த்தே விடை கிடைத்து விடுகிறது. அவர் யார்? அந்த இப்போதைய கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியின் ஜெனரல் அப்சர்வர், பொது பார்வையாளர் யார் என்று கேட்டால் ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் வினோத் ராவ். ஓகே, இருந்துட்டு போறாரு. அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தானே அப்சர்வராக நியமிப்பாங்க, இதில் என்ன? ஆனால் அவர் ஆந்திராவை சேர்ந்த அதிகாரி. அதே நேரம் அவர் குஜராத் கேடர் ஐஏஎஸ் அதிகாரி. இங்கே தான் முக்கியம். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் நரேந்திர மோடி. அப்போது அவர் குஜராத்தினுடைய அந்த வதோதரா மக்களவை தொகுதியிலையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி மக்களவை தொகுதியிலையும் 2 இடங்களில் நின்றார். 2 இடங்களிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அந்த வகையில் வதோதரா தொகுதியுடைய அப்போதைய தேர்தல் நடத்தும் அதிகாரி, அதாவது வதோதரா மாவட்டத்தோட கலெக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் வினோத் ராவ். அந்த வதோதரா மாவட்டத்தின் கலெக்டராகவும் அப்போதைய தேர்தல் அதிகாரியாகவும் இருந்து மோடிக்கு வெற்றி சான்றிதழை வழங்கியவர். அதாவது வதோதரா மக்களவை தொகுதியிலே மோடி வெற்றி பெற்றமைக்கான அந்த வெற்றி சான்றிதழை வழங்கிய அதிகாரிதான் டாக்டர் வினோத் ராவ். அவர்தான் இன்று கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியின் ஜெனரல் அப்சர்வர். அந்த வினோத் ராவ் என்பவர், அந்த ஐஏஎஸ் அதிகாரி, குஜராத் முதலமைச்சராக திரு மோடி இருந்தபோதே அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரால் பல இடங்களில் பாராட்ட பெற்றவர், அவருக்கு அணுக்கமானவர் என்ற பெயரெல்லாம் அவருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் உண்டு. அதற்கு பிறகு அவர் வதோதரா மாநகராட்சி கமிஷனராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய அஃபிஷியல் போஸ்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, குஜராத் அரசனுடைய கல்வித்துறை செயலாளர், பிரைமரி எஜுகேஷன் அண்டு அது ஆரம்ப கல்வி மற்றும் இடைநிலை கல்வித்துறைக்கான செயலாளராக குஜராத்துடைய பாஜக அரசிலே பணிபுரியக்கூடிய வினோத் ராவ் தான் இன்று கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியின் ஜெனரல் அப்சர்வர். இந்த வினோத் ராவ் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் வட்டாரத்தில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2017ஆம் ஆண்டு அவர் வதோதரா மாநகராட்சி ஆணையராக, அதாவது கமிஷனராக இருந்தபோது அங்கே வதோதரா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு பில்டிங்கை இடிக்க முடிவு பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கை இடிக்கக்கூடாது என்று சிலர் குஜராத் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வழக்கு குஜராத் உயர்நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி சுக்லா அவருக்கு வதோதரா கார்பரேஷன் கமிஷனராக இருக்கிற வினோத் ராவ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பில்டிங்கை இடிக்கிறது என்பது மாநகராட்சியோட முடிவு, இதை சில பணக்காரர்கள்
தங்களுடைய ஆதாயத்துக்காக தடுக்க முயற்சிக்கிறாங்க. இது பொதுமக்கள் நலன் கருதி இந்த இடிப்பு நடவடிக்கைக்கு நீங்கள் நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் என்று நீதிபதிக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறார். இதை நீதிபதி சுக்லா குஜராத் உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கு அடுத்த விசாரணைக்கு வந்தபோது இப்படி வதோதரா மாநகராட்சி கமிஷனர் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி நீதிபதிக்கு அதை பற்றி சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி இப்படி மெசேஜ் அனுப்பலாமா என்று கேட்டு ஏன் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது என்று வதோதரா மாநகராட்சி தரப்புக்கு நீதிபதி கேள்வி கேட்கிறார். இதையடுத்து வதோதரா மாநகராட்சி ஆணையராக இருந்த இன்றைக்கு கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியின் ஜெனரல் அப்சர்வராக இப்போது இருக்கிற அன்றைய வதோதரா மாநகராட்சி ஆணையர் வினோத் ராவ் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த அமர்வில் அதை நீதிமன்றம் அந்த வழக்கில் அடுத்த விசாரணைக்கு வந்தபோது எனக்கு இப்படி ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழக்கு சம்மந்தமாக அந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதிக்கே இப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புறது ஒரு முறையற்ற செயல் என்பதை அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன், அதனால் நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் என்று நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த விவகாரத்திலிருந்து வெளியே வந்தார். ஏன் இதை இப்போது குறிப்பிடுகிறோம் என்று கேட்டால், நீதிபதிக்கே ஒரு நெருக்கடியை உண்டாக்கும் வகையிலே, நீதிபதிக்கே ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கும் வகையிலே வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பி அதையும் நீதிமன்றத்திலே ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்ட, அதாவது தான் ஒரு விஷயம் நினைத்தால் அதை எப்படியாவது அதை அடைந்துவிட வேண்டும், அந்த பில்டிங் இடிக்கப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதனால் அதை முறைப்படி வழக்காக எடுத்து சென்று நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது அது பற்றி வாதாடாமல் நீதிபதிக்கே ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அப்படிப்பட்ட தான் என்ன நினைக்கிறோமோ அதை அடைந்தே ஆக வேண்டும், அதை நடத்தியே ஆக வேண்டும் என்று நினைக்கிற ஐஏஎஸ் அதிகாரி தான் இந்த வினோத் ராவ். அதனால்தான் மோடிக்கு அவரை மிகவும் பிடிக்கும், மோடி அவரை அடிக்கடி பாராட்டுவார். அந்த வகையில் மோடியின் அபிமானம் பெற்ற அந்த அதிகாரி தான் இன்று அண்ணாமலை போட்டியிடும் தொகுதியில் அப்சர்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது உங்களுக்கு புரியுதா என்ன நடக்கும்னு என்று ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியிலேயே மிக பரபரப்பாக இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அண்ணாமலை கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி வேட்பாளராக அந்த வேட்புமனு தாக்கல் செய்த போது அந்த வேட்புமனு பரிசீலிக்கப்பட்ட அந்த தினத்திலே அதிமுகவினரும் நாம் தமிழர் கட்சியினரும் ஒரு புகாரை எழுப்பினார்கள். அதாவது அண்ணாமலையுடைய வேட்புமனு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்பில் தான் இருக்கணும், ஆனால் அப்படி இல்லாமல் அவர் நீதித்துறையின் பயன்பாட்டுக்குரிய அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அந்த வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு, அதனால அவருடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என்று அதிமுகவும் நாம் தமிழரும் அன்று மிக கடுமையாக அண்ணாமலைக்கு எதிராக புகார்களை தெரிவித்தார்கள், அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் தற்போது கோவை மாவட்ட கலெக்டராகவும் தேர்தல் நடத்தும் அதிகாரியாகவும் இருக்கிற திரு கிராந்திகுமார் ஐஏஎஸ், அவரும் ஆந்திராவை சேர்ந்தவர் தான். அவர் அந்த புகார்களை ஏற்றுக்கொள்ளாமல் அண்ணாமலையுடைய வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டார். அது முதல் சம்பவம். இப்படி மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேர்தல் அப்சர்வர், இவர்கள் இருவரும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்களாக இருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் கோவையிலே தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அதிமுக தரப்புக்கும் திமுக தரப்புக்கும் நாம் தமிழர் கட்சி தரப்புக்கும் இடையிலே எழுந்தது மட்டுமல்ல, இந்த அப்சர்வர் மூலமாக ஐஏஎஸ் அதிகாரிகள் வட்டாரத்திலும் அந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போதைய கோயம்புத்தூர் தொகுதியின் நிலவரமாக இருக்கிறது. சரி, இப்படி அப்சர்வர்ன்றீங்களே, அந்த அப்சர்வருக்கு என்ன அதிகாரம்? இந்த அப்சர்வர் குஜராத் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பது யதார்த்தமாக கூட இருக்கலாம் அல்லவா என்று ஒரு கேள்வியும் சிலர் எழுப்பக்கூடும். ஆனால் அப்சர்வருக்கு என்ன அதிகாரம் என்று கேட்டால், ஒரு தொகுதியிலே தேர்தலை நடத்தலாமா அல்லது வேண்டாமா என்றால் ஏதாவது சம்பவங்கள் அங்கங்கே விரும்பத்தகாத மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வாக்காளர்கள் தேர்தல் நாளன்று ஓட்டு போட முடியுமா என்று அஞ்சுகிற அளவுக்கு ஏதேனும் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தால் அங்கு தேர்தலை நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்று எந்த அறிக்கையை வைத்து தேர்தல் ஆணையம் ஒரு இறுதி முடிவு எடுக்கும் என்று கேட்டால், அந்த மக்களவை தொகுதியின் ஜெனரல் அப்சர்வர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் இறுதி முடிவு எடுப்பார்கள்.
அந்த வகையில் கோவை மக்களவை தொகுதியில் தேர்தல் எப்படி நடக்க வேண்டும் என்றல்ல, தேர்தல் நடக்க வேண்டுமா அல்லது நடக்கக்கூடாதா என்பதற்கான அதிகாரம் கூட அந்த தொகுதியின் ஜெனரல் அப்சர்வரான டாக்டர் வினோத் ராவிடம் தான் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இதைவிடெல்லாம் இன்னொரு விஷயம், நேற்று தமிழ்நாட்டுக்கு லேட்டஸ்டாக வந்த பிரதமர் மோடி வேலூரிலும் அதையடுத்து மேட்டுப்பாளத்திலும் பரப்புரை செய்தார். பிரதமர் அங்கே வரும்போது அவருக்கு உள்ள லோக்கல் இஷ்யூ என்னென்ன, அதாவது அவர் அவருடைய பிரச்சாரத்தில் என்னென்ன இஷ்யூ எழுப்பலாம் என்பது பற்றி லோக்கல் கட்சிக்காரங்க ஒரு புல்லட்டின் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. இதை நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், இதை இந்த பிரச்சாரத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது முன்கூட்டியே பிரதமருக்கு அனுப்பப்படும். அந்த வகையில் மேட்டுப்பாளையம் வந்த பிரதமருக்கு பிஜேபி சார்பிலே சில குறிப்புகள் முன்கூட்டியே அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சனையை இங்கே எழுப்பலாம் என்று அவர்களுடைய யோசனைகள் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் மேட்டுப்பாளையம் வந்த பிரதமர் மோடியிடம் கோயமுத்தூர் மக்களவை தொகுதி ஜெனரல் அப்சர்வரான டாக்டர் வினோத் ராவ் அவரும் ஒரு தனிப்பட்ட நோட்டு சிலதை பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் என்றும் ஒரு தகவல்கள் கோவை மாவட்ட அதிகாரிகள் மத்தியிலே உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த தகவல்களையும் அந்த குறிப்புகளையும் அவர் கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலக அதிகாரிகளிடமிருந்து விசாரித்து பெற்றுக்கொண்டார் என்றும் அதிகாரிகள் வட்டாரத்திலேயே கூறுகிறார்கள். இவ்வளவு, அதாவது நேற்று இரவு இந்த அண்ணாமலையோட இரவு 10 மணிக்கு பிறகான அந்த பிரச்சாரம் என்று திமுக கூட்டணி கட்சியினர் அப்ஜெக்ஷன் பண்ணி அங்கே ஒரு சிறிய கலாட்டா நடந்து திமுகவினர் தாக்கப்பட்டு இவ்வளவு நடந்திருக்கிற இந்த நிலையில் இனி அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் ஒரு பதற்றமும் இயல்பாகவே கோவை மக்களவை தொகுதியில் வந்திருக்கிறது. இதை இந்த ஜெனரல் அப்சர்வர் வினோத் ராவ் எப்படி அணுகப் போகிறார் என்பதை வைத்துதான் நாம் ஒருவேளை இவர் அண்ணாமலையை வெற்றி பெற வைப்பதற்காக மோடியால் அனுப்பப்பட்ட அதிகாரியா அல்லது எலெக்ஷன் கமிஷனுடைய நாம்ஸ் படி அவங்க ரேண்டமாக எடுத்து ஒரு மாநிலத்தில் தேர்தல் அப்சர்வராக போகணுன்னா அந்த மாநிலத்திலோட அதிகாரியை அவங்க நியமிக்க மாட்டாங்க, அவங்க வேற கேடர்லேருந்து தான் எடுத்து போடுவாங்க. அந்த வகையில் ரொம்ப சாதாரணமாக நியமிக்கப்பட்ட நியமனமா அல்லது பிரதமர் மோடியின் சிறப்பு கவனம் பெற்று நியமிக்கப்பட்ட நியமனமா என்பது கோவை மக்களவை தொகுதி அப்சர்வர் வினோத் ராவ் அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் இருந்து தான் நாம் உறுதியாக அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை தனக்கு ரொம்ப நெருக்கமான வட்டாரத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, கோவை தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் வாக்குக்கு பணம் கொடுக்க முடியாது, வாக்குக்கு பணம் கொடுப்பதை தேர்தல் ஆணையம் நிச்சயமாக தடுத்து நிறுத்தும். அப்படி ஒருவேளை அவர்கள் இதெல்லாம் மீறி ஏதாவது செய்தார்கள் என்றால் 2019 வேலூர் தொகுதிக்கு மட்டும் எப்படி தனியாக தேர்தல் நடைபெற்றதோ அதே போல கோவை தொகுதிக்கு மட்டும் தனியாக தேர்தல் நடந்தாலும் ஆச்சரியமில்லை என்று திரு அண்ணாமலை தனக்கு நெருக்கமான வட்டாரங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். இதெல்லாம் நடக்குமா இல்லையா என்பதெல்லாம் தேர்தல் அதிகாரியான அப்சர்வர் வினோத் ராவ் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஆக்ஷன்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்துதான் தெரிய வரும். ஆனால் ஐஏஎஸ் அதிகாரியில் விவாதிக்கப்படக்கூடிய விஷயம், கோயமுத்தூர் மக்களவை தொகுதியின் அப்சர்வராக குஜராத் அதிகாரி, அதுவும் மோடியால் பாராட்டப்பட்ட, மோடிக்கு அபிமானம் கொண்ட, மோடி மீது அபிமானம் கொண்ட, மோடியும் அவர் மீது அபிமானம் கொண்ட அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டது ஏன் என்பது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது என்கிறார்கள். இது எந்த திசையை நோக்கி போகும் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளுக்கு காத்திருங்கள். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.